வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வைரலாக போயிட்டு இருக்க நம்ம சிவன் இமேஜை வச்சு எப்படி ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிவன் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ பட் இதில் உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ நீங்கள் அந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இமேஜை டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் ஒரு 10 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எரேஸ் அதாவது பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எரேஸ் பண்ணி செட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட சைஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட இமேஜை ஸோ அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த லைட் பிஎன்ஜை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக பேக்கில் போயிடும். அப்போ தான் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதால இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வேணுன்ற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபயர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபயர் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க. பிளெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் அந்த ஃபயரை செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. அதோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபயர் இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி கீழே வந்து நம்ம ஃபோட்டோ கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணி இந்த மாதிரி அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கேப்சர் அண்ட் சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. உங்கள் கேலரியில் வந்து இந்த இமேஜ் சேவ் ஆகிடும். லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி அதே மாதிரி அந்த கேப்சர் அண்ட் சேவ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா 2வது வாட்டி பண்ணுறப்ப நமக்கு குவாலிட்டி வரும். இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண வாட்டி ப்ளஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டியூன் இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு பிரைட்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்ரவுண்டில் இருக்க இமேஜுமே நமக்கு வந்து கிளியராக தெரியணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கரெக்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே டூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. போர்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஃபேஸ் ஐக்கான் போட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ஃபேஸோட கலர்ஸ் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி வேணான்னா நன்னில் கொடுத்துட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்கின் ஸ்மூத்தை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு ஷார்ப்னஸாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணுங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியலன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு எடிட் பண்ணி தரலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.